வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தொலைபேசி மூலம் தருகிறார் நமது வேலூர் செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன், விபத்து நடந்த இடத்துல தற்போதைய நிலவரம் என்ன? மீட்பு பணிகள் எந்த அளவுல இருக்கு? அதாவது விபத்து நடந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா நாற்றம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியில விபத்து ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையில 4:35 மணிக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்து ஏற்பட்டதை தெரிந்தவுடன் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்துல விசாரணையை துவக்கி இருக்கிறார். இந்த விபத்துக்கு ஏற்பட்டதுக்குண்டான காரணத்தையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த விபத்துனால மொத்தம் 11 பெட்டிகள், அதாவது S4 இருந்து S12 வரைக்கும் இருக்கக்கூடிய பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி இருக்கிறது. அதே போல D1, D2, D3 இந்த பெட்டிகள் விலக்கி இருக்காங்க. இப்ப அந்த சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பயணிகள், அதாவது இந்த ரயில்ல பயணித்த பயணிகள் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டு பேருந்து மூலமாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பும் பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவ இடத்துல இதுவரை ரயில்வே நிர்வாகத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவ இடத்துல தற்போது அந்த ரயில் தண்டவாளத்திலிருந்து விலக்கி கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை எடுப்பதற்காக பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலிருந்து அந்த மீட்பு வாகனம், அதாவது ரயில் பெட்டியை மீட்கக்கூடிய அந்த வாகனம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த மீட்கும் பணி துவங்கப்படாத காரணத்தினால அந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் தற்போது காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. 11 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 2 ரயில்கள் நேரம் குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது மாற்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஒரு ரயில் மட்டும் மாற்று வழியில் செல்வதற்குண்டான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த இடத்தில் அதாவது மக்கள் பயணித்த பயணிகள் அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. வேற ஏற்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தண்டவாளத்துல அந்த விலகி சென்ற அந்த ரயில் பெட்டிகளை எடுக்கும் பணிக்காக ஆயுதமாக இருக்கிறார்கள் ரயில்வே பணியாளர்கள். சம்பவ இடத்திற்கு ரயில்வே உயர் அதிகாரிகள் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு மட்டும் தான் இங்க எழுந்திருக்கிறது. காண்டீபன், அந்த இடத்துல இப்ப போக்குவரத்து எப்போ சீராகும்? அதாவது போக்குவரத்து சீராவது குறைந்தபட்சம் இன்று மாலை, அப்படி இல்லைன்னா நாளை வரை இந்த பணி தொடரும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்டவாளம் முற்றிலுமாக சேதம் அடைஞ்சிருக்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த ரயில் விபத்துக்கு உண்டான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த விசாரணைக்கு பின்னதான் இந்த ரயில் விபத்து பத்தி தெரியும். இந்த போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் மாற்றம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலைக்கு வரை இந்த பணி தொடர்ந்து நடைபெறும் ரயில்வே வட்டாரத்துல தெரிவிச்சிருக்காங்க.